எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு ஐடியா இன்ஃபோ சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஐடியாவை தான் பார்க்க போறோம். ஸோ அது என்னன்னு யோசிக்கிறீங்களா? வாங்க பார்க்கலாம். குழம்பு மிளகாய் தூள் அல்லது வத்தல் பொடி. ஸோ எந்த மாதிரி ரேஷியோவில் இதை நம்ம அரைக்கணும், எப்படி நம்ம இதை ஸ்டோர் பண்ணலாம், ஸோ எந்த மிளகாலாம் யூஸ் பண்ணால் உடம்புக்கு நல்லது, அண்ட் தென் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டாலுமே சாம்பார் குழம்பு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி எப்படி அரைக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோவில் இன்பிட்வீனில் கொடுக்குற ஒரு சில ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்குமே ஒரு நல்ல ரிசல்ட்டே அவுட்புட்டாக கிடைக்கும். ஐடியா இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆல்ன்ற சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டடாக வரும். இதுவே நீங்கள் ஷார்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. அதிலே சப்ஸ்கிரைபுன்ற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் ஆகிடும். இதுவே நீங்கள் சேனல் நேம் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயுமே சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்லேயும் பர்சனலைஸ்டுலேருந்து ஆல் அப்படின்ற சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவே வந்து லாஸ்ட்டாக எண்டு ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அதில் உங்களுக்கு லோகோவே வருங்க. அந்த லோகோவை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஒரு வாட்டி மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா போதுங்க, நம்ம சேனலில் போடுற எல்லா ஷார்ட்ஸ் வீடியோஸ் யூஸ்ஃபுல் ஸ்மார்ட் ஐடியாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி தான் பாருங்களேன். மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு காஞ்ச நீட்டு மிளகாய் வந்து 200 கிராம் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன மிளகாவும் எடுக்கலாம், பட் நீட்டு மிளகாய் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு காரம், மனம் அண்ட் தென் ஃப்ளேவர் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க சின்ன மிளகாய் விட. இது 200 கிராம் எடுத்தீங்கன்னா தனியா வந்து டபுள் மடங்கு எடுங்க. இது 200 கிராம்னா தனியா 400 கிராம். இது தாங்க ரேஷியோ. 1:2 ரேஷியோ வந்து எடுத்துக்கலாம். அண்ட் தென் மஞ்சத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம குழம்பு அதெல்லாம் பண்ணும்போது தனியாக மஞ்சள் வந்து போடணுன்ற அவசியம் இருக்காது. நீங்கள் மிளகாத்தூளிலேயே நம்ம சேர்த்து ஒன்றா அரைச்சிடலாம். 50 கிராம் மாதிரி வெந்தயம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே காரம்ன்றதுனால சூட்டை குறைக்கிறதுக்குனே நம்ம 50 கிராமே வெந்தயம் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ குழந்தைங்க இருக்கிற வீட்லையுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். 50 கிராம் முழு மிளகு அதாவது பிளாக் பெப்பர் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜீரா அதாவது cumin சீட்ஸ் 50 கிராம் 50 கிராம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ எந்த அளவு ஸ்பைசஸ் நம்ம ஊர்ல விளையுது பார்த்தீங்களா? ஸோ இந்தியா தாங்க லேண்ட் ஆஃப் ஸ்பைசஸ், டேஸ்ட், ட்ரெடிஷ்னல் அண்ட் தென் ஹெல்த். ஃபெனல் சீட்ஸ் அதாவது சோம்பு 50 கிராம் 50 கிராம் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஹெல்த்தி ப்ராடக்ட்டும் போட்டு நம்ம அரைக்கிறதுனால நம்மளுடைய குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாசமாகவும், அதை சாப்பிடும்போது நம்மளுக்குமே டைஜஷன்ல இருந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கிடைக்குங்க. இப்போ வாங்க டீட்டெயில்டா ஒவ்வொரு ப்ராடக்டோட ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே என்னன்றத உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ இப்போ ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கொட்டி நம்ம சன்லைட்ல வந்து காய வைக்க போறோங்க. ஸோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் அன்ராப் வந்து பண்ணிக்கலாம். தனியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டைஜஷனை வந்து நல்லாவே இம்ப்ரூவைஸ் பண்ணுங்க. அண்ட் தென் பாடி ஹீட்டை வந்து நல்லாவே குறைக்கும். மெயினா கிட்னியில இருக்கிற வந்து டீடாக்ஸ் வந்து பண்ணுங்க. இம்யூனிட்டியுமே நல்லா உங்களுக்கு பூஸ்ட் பண்ணும். ஸோ தனியா வந்து பாத்தீங்கன்னா தனியா பொடி பண்ணியுமே நிறைய வந்து கிரேவில வந்து ஆட் பண்ணிப்பாங்க. எப்பயுமே கவர் பிக்கும் போது தனித்தனியா வந்து பிக்காம அதுலயே லைட்டா ஒட்டிட்டு இருக்க மாதிரி பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையில்லாம அடிஷ்னல் குப்பை வந்து வராம இருக்குங்க. ஸோ இது ஒரு சின்ன டிப்புங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உடம்புல இருக்கிற அந்த சோர்வு அதையுமே இது வந்து நல்லாவே வந்து குறைக்கும். அண்ட் தென் ஸ்கின்னுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க இது. அண்ட் தென் உங்களோட பிளட் சுகர் லெவலுமே வந்து நல்ல கண்ட்ரோலில் வைக்கும். ஹார்ட்டுக்குமே இது ரொம்ப நல்லதுங்க. ஸோ தனியால வந்து நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நீங்கள் தனியாக பொடி பண்ணி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம்.
இத வந்து பார்த்தீங்கன்னா, தனியா சாம்பார் பொடிக்கு மட்டுமே கூட எடுப்பாங்க. பட் இன்னைக்கு நம்ம இதுலருந்து இப்ப அரைக்க போற மெத்தட்ல நீங்க அரைச்சீங்கன்னா, 1 ஸ்பூன் போட்டாலே போதுங்க. சாம்பார், வெஜ், நான்வெஜ், கிரேவி எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டர்மரிக். டர்மரிக் மஞ்சள்னாலே எல்லாருக்குமே தெரியுங்க. கிருமி நாசினி. இதுல அந்த அளவு ஒரு பெனிஃபிட் வந்து இருக்குங்க. ஸோ உங்களுடைய ஸ்கின் எல்லாமே நல்ல ஒரு க்ளோ வந்து கிடைக்கும். மோரோவர் உங்க பிளட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா பியூரிஃபை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம், ஃபெனுக்ரீக் சீட்ஸ், அதாவது உங்களுடைய பிளட் சுகர் லெவலை வந்து நல்லாவே கம்மி பண்ணும். அண்ட் தென் டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது, ஏன்னா இது ஹை இன் ஃபைபர். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோம்பு, அதாவது ஃபெனல் சீட்ஸ். ஃபெனல் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து நல்லதுங்க. அண்ட் தென் மெயினாக விமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் அண்ட் தென் சோம்பு ரெண்டுமே வந்து மென்சுரல் கிராம்ஸ் அண்ட் தென் ஃபீடிங் பண்ணுற மாம்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லா லாக்டேஷன் வந்து வருங்க. அண்ட் தென் வந்து பீரியட் டைம் அப்போ இருக்கிற அந்த பெயின் எல்லாத்தையுமே உங்களுக்கு இது ரெண்டுமே வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ அதனால தான் வெந்தயம் வந்து 1 ஸ்பூன் வந்து எடுத்துப்பாங்க அந்த மாதிரி டைமில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பெப்பர். பிளாக் பெப்பர்னாலே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிரெயின் ஹெல்த்தை நல்லா சப்போர்ட் பண்ணும். மெட்டபாலிசம், அதாவது கான்ஸ்டிபேஷன் வந்து வரவிடாமல் தடுக்கும். பிளட் சுகர் லெவலுமே நல்லா ரெகுலேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரா, அதாவது cumin சீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே உங்களுக்கு நல்ல ஒரு டைஜஸ்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து செரிமானம் ஆகலை, அதாவது வாமிட்டிங் சென்சேஷன்லாம் இருக்குன்னா ஜீரா போட்டு நீங்கள் தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணி குடித்தாலே உங்களுக்கு நல்லா ரெடியூஸ் ஆகும். குழந்தைங்களுக்குமே நார்மல் தண்ணியிலேயே நம்ம சீரகம் போட்டு சூடு பண்ணி கொடுத்தோன்னா நல்லா இருக்குங்க. மோரோவர் உங்களுடைய பிளட் சுகர் லெவலுமே பேலன்ஸாக வைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுங்க. அண்ட் தென் இம்யூனிட்டியுமே நல்லா பூஸ்ட் பண்ணும். வெயிட்டை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுங்க. தேவையில்லாத பேட் கொலஸ்ட்ரால் எல்லாமே உங்களுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணும். இதையே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பொடி பண்ணியும் வந்து யூஸ் பண்ணுவாங்கங்க. ஸோ ஒவ்வொரு வீட்டோட ட்ரெடிஷன் படி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு நான் ஈவன் பிகினர்ஸ் கூட ஈஸியாக ஒரு குழம்பு மிளகாய் தூள் எப்படி பண்ணலாம் அப்படின்றத தாங்க இன்னைக்கு நம்ம ஷோ ஆஃப் பண்ணிட்டு இருக்கோம். மிளகாய் தூள் அரைக்கும் போது வெறும் மிளகாய் இந்த மாதிரி ஸ்பைசஸ் மட்டும் போட்டு அரைக்காம அடிஷ்னலா நீங்க பல்சஸ், அதாவது துவரம் பருப்பு, கடலை பருப்பு அந்த மாதிரி போட்டு நீங்க அரைச்சீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இன்னுமே அதிகமாகுங்க. அதாவது டைஜஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கிரேவியோட கன்சிஸ்டன்சி, அதாவது நீங்க கொஞ்சமா போட்டாலுமே நல்ல ஒரு திக்னஸ் வந்து கொடுக்குங்க உங்களுக்கு. அண்ட் தென் உங்களுடைய நியூட்ரிஷனுமே பேலன்ஸ் பண்ணும். இப்ப நம்ம ஒரு 50 கிராம் மாதிரி டூடார் வந்து எடுத்துக்கலாம். அதாவது துவரம் பருப்பு. துவரம் பருப்பு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வயிறை நல்லா ஃபில்லிங்கா வைக்கும். அதாவது கொஞ்சம் சாப்பிட்டாலுமே வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். உங்களுடைய பிளட் சுகரையுமே நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் தென் ஃபைபர் வந்து பாத்தீங்கன்னா ரிச்சா இருக்குங்க. அதனால டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லதுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 50 கிராம் மாதிரி கடலை பருப்பு, டால் அப்படின்னு சொல்லுவாங்கங்க இங்கிலீஷ்ல. இது வந்து பாத்தீங்கன்னா ஹை இன் புரோட்டீனுங்க. உங்களுடைய சுகர் லெவலையுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அதாவது ஸ்டேபிளா வைக்கும். வெயிட்டை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹை இன் ஃபைபருங்க, புரோட்டீனும் ரிச். நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை, அதாவது கறி லீவ்ஸ் வந்து கைப்பிடி போலயே வந்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க. ரிச் இன் ஃபைபர் அண்ட் தென் ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட், உங்களுடைய டைஜஷனை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம காஞ்ச மிளகா எந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணணுன்றதையும் இப்போ பார்க்கலாம். ஸோ காஞ்ச மிளகா வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நீட்டு மிளகா எடுத்தீங்கன்னா உங்களுடைய குழம்புல வந்து நல்ல ஒரு டேஸ்ட், காரம் எல்லாமே வந்து பேலன்ஸ்டாக இருக்குங்க. நீங்கள் சின்ன மிளகா வந்து எடுத்தீங்கன்னா காரம் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹீட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. ஸோ அது நீங்கள் ஆப்ஷனலாக என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடும்போது அந்த மிளகாய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லது. பட் எப்பயுமே நார்மல் கிரேவி அன்றாடம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நீட்டு காஞ்ச மிளகா ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க ஹெல்த் வைஸ். ஸோ இந்த மாதிரி கிழிஞ்ச மிளகா, அடிப்பட்ட மிளகா, அப்புறம் இந்த மாதிரி மஞ்சளாக இருக்கிற மிளகாய் எல்லாத்தையுமே பாரபட்சமே பார்க்காம தூக்கி போட்டுருங்க. ஸோ இது எல்லாமே வந்து உடம்புக்கு வந்து நல்லதே கிடையாதுங்க.
இதை தப்பி தவறி கூட நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதுவே காஷ்மீரி மிளகான்னு இருக்குங்க, அது வந்து உங்களுக்கு வந்து கலர் நல்லா கொடுக்கும், பட் காரம் வந்து அந்த அளவு இருக்காது. ஆனால் கர்நாடகா மிளகா யூஸ் பண்ணிங்கன்னா கலரும் வரும் காரமும் வருங்க. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு நீட்டு காஞ்ச மிளகா தான் எடுத்திருக்கோம். அதனோட காம்பை வந்து கிள்ளி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இதையுமே நம்ம வந்து தூக்கி போடுவோம், பட் இதுக்குமே ஒரு சூப்பர் ஐடியா இருக்குங்க. நார்மலாக தயிர் வந்து உருவாக்குறதுக்கு எப்பயுமே நம்ம என்னங்க பண்ணுவோம், பாலை நல்லா கொதிக்க வைப்போம். அது நல்லா கொதி வந்த பிறகு கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தயிரை வந்து ஆட் பண்ணுவோம், உரம் ஊற்றுறதுக்கு, அதாவது கேர்டில் ஆகிறதுக்கு. ஆனால் இப்போ தயிர் இல்லைன்னும் போது அப்போ வந்து என்ன பண்ணலான்னு யோசிப்பீங்களா? ஸோ இப்படி தாங்க நம்ம வேஸ்ட்லேருந்து எப்படி பெஸ்ட்டாக க்ரியேட் பண்ணலான்ற ஐடியாவை இப்போ பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காம்பிலே வந்து மட்டுமே எடுத்துக்கிட்டாலே போதும். ஸோ அந்த காம்பு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுராகவே லாக்டிக் ஆசிட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க மிளகாவோட சர்ஃபேஸை. ஸோ இதை நீங்கள் நார்மலாக அந்த பாலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு நல்ல கெட்டியான ப்ரோட்டீன் ரிச்சான தயிரே உங்களுக்கு வந்து கிடச்சிடுங்க. ஆனால் அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வெயிலில் நல்லா ஒரு 1 டே அல்லது 2 டே மாதிரி அந்த கொஞ்சம் மிளகா வந்து சலசலன்னு காஞ்ச மாதிரி வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி சன்லைட் இல்லாத டைமில் நீங்கள் தவாவில், அதாவது ஒரு பேனில் வந்து போட்டு லைட்டாக எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரே வந்து கிடைக்குங்க. மிளகா வந்து வறுக்கும்போது நெடி வந்து அதிகமாக வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் அண்ட் தென் ஒரு ஸ்பூன் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா அந்த மிளகா நெடி வந்து வறுக்கும் போது வராமல் இருக்குங்க. இது அடிஷ்னல் ஐடியா. இந்த ஐடியா நீங்கள் சன்லைட் இல்லாதப்போ வந்து யூஸ் பண்ணால் நார்மலாக நீங்கள் வெயிலில் நல்லா காய வச்சு ஒரு மில்லில் கொடுத்து அரைச்சி பொடி பண்ணி நைஸாக எடுத்துக்கோங்க. ஸோ எந்த அளவு சூப்பரான ஒரு மிளகாத்தூள் நம்மளுக்கு ரெடி ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ நார்மலாக எப்படி ஒரு ஹெல்த்தியான வீட்டிலேயே அரைக்கிற மிளகாத்தூளை தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். எப்பயுமே இந்த மாதிரி பெரிய டப்பாவில் ஒரு ஸ்டீல் டப்பா அல்லது ஏர்டைட் பேக் மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிளகா வந்து அதனோட அரோமா டேஸ்ட் எல்லாம் வந்து குறையாமல் இருக்குங்க. அண்ட் தென் ஃப்ளேவருமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஜஸ்ட் பூச்சுமே வராமல் இருக்குங்க. இதுலேருந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் ஆட் பண்ணாலே போதும், உங்களுடைய வெஜ் நான்வெஜ் எல்லாத்துக்குமே, கரீஸ் குழம்பு கிரேவி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெரிய டப்பாலேருந்து டைரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணாமல் சின்னதாக ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணி அப்பப்போ ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே அதனுடைய ஃப்ளேவர் அண்ட் தென் ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே மாறாமல் ரொம்பவே நல்லா. இந்த வீடியோவில் நம்ம மிளகாவோட வெரைட்டிஸ் என்ன, மிளகாத்தூள் அரைக்கும் போது அது கூட எந்த ப்ராடக்ட் எல்லாம் அடிஷ்னலாக ஆட் பண்ணணும், எந்த ரேஷியோவில் ஆட் பண்ணணும், எதெல்லாம் ஆட் பண்ணால் ஃப்ளேவர் நல்லா வரும், மிளகாவோட வேஸ்ட்லேருந்து கூட எப்படி பெஸ்ட்டை உருவாக்கலாம் முதல் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஐடியா இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சின்னதாக ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி சூப்பர் ஐடியாஸோட உங்களை பார்க்கலாம். தேங்க்யூ.